ஓகே ஓகே ப்ரோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் ஒரு ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏபி அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் இஆர்பி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் இஆர்பி அப்படின்றது பார்த்ததுக்கப்புறம் எஸ்ஏபினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் எம்எம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஆர்பி அப்படி கேட்குதுல்ல ப்ரோ? நான் பேச கிளியராக இருக்குல்ல? இப்போ ஓகே ப்ரோ. நடுவுல பேசுனது கேட்கல. இல்லை இப்போ ஓகே இல்லை, இப்போ கிளியராக இருக்குல்ல? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ பேசிக்காக இஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு கான்செப்ட். அதாவது எப்படின்னா, இங்கே என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டேர்ம்ஸில் இருக்கும். அப்புறம் நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க, எக்கோ ஆகுது. ஸோ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி சைட் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவோம். லைக் எப்படின்னா, ஒரு என்டர்பிரைஸ்ன்னு சொல்லலாம், ஒரு இன்ஸ்டியூட்னு சொல்லலாம், ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம், ஒரு என்டிட்டின்னு சொல்லலாம், ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். இப்படி இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுற காமனான டேர்ம்ஸ். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ரிசோர்சஸ் பிளானிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சம் ரிசோர்ஸஸை அதாவது என்டர்பிரைசஸில் இருக்க சம் ரிசோர்ஸஸை பிளான் பண்ணுறாங்க. இங்கே அந்த ரிசோர்ஸஸ் அப்படின்ற அந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிற வேர்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனியில் இருக்க மெட்டீரியலாக இருக்கட்டும், அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல், அதோட டூல்ஸாக இருக்கட்டும், அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற நம்ம லேபர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த லேபர் அதுவும் அவங்களும் ஒரு ரிசோர்ஸஸ் தானே. ஸோ அந்த மாதிரியாக இருக்க ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், டூல்ஸ் வாட் எவர் என்னென்ன வந்து நம்ம அந்த கம்பெனியில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ரிசோர்ஸஸ். ஸோ இதில் ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு ஒரு கம்பெனியோட ஒவ்வொரு ரிசோர்ஸஸுமே உங்களுக்கு பிளான் பண்ணி அதை அக்கௌண்டபிளில் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வர ஒரு ப்ராசஸ், அந்த கான்செப்ட் தான் இந்த இஆர்பி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த இஆர்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் ஆரக்கிள் இருக்குது, ப்ரோசஸ் இருக்குது, ஜாவாவில் ஒரு இஆர்பி இருக்குது. இதே மாதிரி நிறைய இருக்குது. அதில் எஸ்ஏபியும் ஒன் ஆஃப் த இஆர்பி. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து அப்போது மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு இஆர்பி யூஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் எஸ்ஏபி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். பேசிக்காக கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அதாவது என்னன்னா, அந்த கம்பெனியோட ஓகேங்களா, அந்த கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு டொமைன். அதாவது அவங்க சர்வர் ஈஸியாக யாரும் ஹேக் பண்ணிட முடியாது. அவங்களோட டேட்டாஸை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை அவங்க எடுத்துக்கிறதுக்குமே ஒரு சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷ டேட்டாவாக இருக்கலாம், 10 வருஷ டேட்டாவாக இருக்கலாம், இல்லை 100 வருஷ டேட்டாவாக இருக்கலாம். எவ்வளவா இருந்தாலும் அதை வந்து அவங்க எடுத்துக்க முடியணும் என்னைக்காவது ஒரு நாள். ஏன்னா இப்போ சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்காஸ்ட் பேஸ் பிளானிங்கில் வந்து ரன் ஆகும். அதாவது லாஸ்ட் இயர் நான் இவ்வளோ சேல் ஆச்சு, அப்போ இந்த தடவை நம்ம இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸோட அந்த ஃபோர்காஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்து சில கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக இருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த டேட்டாஸை சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எம்எம் அப்படின்னு வரும்போது, இப்போ எம்எம்மோட டேட்டாஸை ஹேண்டில் பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும். இப்போ எம்எம்மோட மாஸ்டர் டேட்டா இருக்குது அப்படின்னா, அதில் சேஞ்ச் பண்ணணும் ஏதாவது அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் கன்சல்டன்ட்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஓகேங்களா? சும்மா எம்எம்ல இருக்கிற டேட்டாஸை வந்து பிபி கன்சல்டன்ட் வந்து மாற்ற முடியாது. டபிள்யூஎம் கன்சல்டன்ட் வந்து மாற்ற முடியாது. அதே மாதிரி பிபி, டபிள்யூஎம் மாடியூல்ஸில் இருக்கிறத போய் எம்எம் கன்சல்டன்ட்ஸ் வந்து மாற்ற முடியாது. அப்போது உங்களுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரே சிஸ்டம் தான், எல்லா மாடியூல்ஸும் ஒரே சாஃப்ட்வேரில் அது இருக்க போகுது. ஆனாலும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனியில் பர்ச்சேசிங் டீம் வந்து ஒரு பர்ச்சேசிங் என்ட்ரி, ஒரு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்ச்சேசிங் டீமில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 4 பேர் மட்டுமே இதை கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு மட்டும்தான் 4 பேருக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணும் அப்படின்றதும் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னா, பர்ட்டிகுலராக இந்த பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட்ங்கிறத இந்த ஒரு பர்ட்டிகுலர் 2 பேர் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும் அப்படின்னா, அந்த 2 பேரோட யூசர் நேமுக்கு மட்டும் நம்ம ஆத்தரைசேஷன் கொடுத்தா போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எஸ்ஏபியில் வந்து
நம்ம சிஸ்டமை வந்து அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக டேட்டாஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா வேறு யாரும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை ஏதாச்சும் யாராவது சேஞ்ச் பண்ணிட்டா அது என்ன சேஞ்ச் பண்ணாங்க, எந்த டைமில் சேஞ்ச் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இதில் கிடச்சிரும். ஸோ அப்போ அந்த மாதிரி இதில் ஒருத்தர் மாற்றி விட்டுட்டு விளையாடுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி சிஸ்டமும் வந்துட்டு ஒரு சிஸ்டமுக்கும் இஎஸ்டி, இஎஸ்கியூ, இஎஸ்பின்னு 3 சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த எல்லா சிஸ்டமுக்குமே உங்களுக்கு யூசர் நேம் காமனாக இருந்தாலும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்க போகிறீங்க. ஸோ உங்களோட யூசர் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும்போது ஸோ உங்களை தாண்டி வேறு யாருமே அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக நிறையா விஷயத்துக்கு யூஸ்ஃபுல், அதுவும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து எல்லாருமே, ஏன்னா நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட எக்ஸல் ஃபார்மேட் வந்து இதில் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அப்போ அந்த விஷயங்கள்னால உங்களுக்கு டேட்டாஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கிடைக்கிறதால எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு எஸ்ஏபிக்கு வந்து அடாப்ட் ஆனாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏபியை சூஸ் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன். ஏன்னா இப்போது உங்களுக்கு ரொம்ப இப்போ டேட்டாஸ் எதை எடுத்தாலுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தால் யாருக்கும் புரியல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு அது யூஸே கிடையாது. கரெக்டுங்களா? அப்போது எனக்கு வந்து புரிகிற ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா தானே நமக்கு அது யூஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு எஸ்ஏபியில் வந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் எஸ்ஏபி சிஸ்டம்லேயே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எஸ்ஏபியை வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கான ரீசன். அதுக்கப்புறம் கம்மிங் டு த லாஜிஸ்டிக் மாடல்ஸ். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? லைக் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம்எம் இருக்குது, எம்எம் மாதிரி பிபி இருக்குது, டபிள்யூஎம் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூஎம் இருக்குது, எஸ்டி இருக்குது, எஃப்ஐ ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மாடியூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படியே வந்துட்டு டெக்னிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இந்த கோடிங்லாம் ரைட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபாப் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபாப் டீமுக்கும் பேசிஸ் டீமுக்கும் என்னன்றதை ஒரு பேசிக்காக ஒரு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அபாப் டீம் அப்படிங்கிறவங்க நம்ம பிஸ்னஸ் வந்து, அதாவது பிஸ்னஸ் யூசர்னால் அந்த கம்பெனியோட யூசர் இருப்பாங்கல்ல, அவங்க தானே இப்போ பர்ச்சேசிங் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க தான் பிஸ்னஸ் யூசர் நமக்கு. ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் யூசர் அவங்க கொடுக்குற ரெக்யூர்மெண்ட்டில் இப்போ ஏதாவது ஒரு புது டெவலப்மெண்ட் கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா நாம் வந்து அந்த ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ அந்த அபாப் டீம் அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த கோடிங்கை ரைட் பண்ணி சம் ஃபார்மோ இல்லை ரிப்போர்ட்டோ என்ன வந்து கேட்குறாங்களோ அதை வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டமில் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து அபாப் டீம். இந்த பேசிஸ் டீம் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது இப்போ ஒரு பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ஷன் அப்படின்ற ஒரு இது, இல்லை MM01 ஏதோ ஒரு இதுக்கு பர்டிகுலராக இந்த பர்சனுக்கு மட்டும்தான் ஆத்தரைசேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டீம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த செக்யூரிட்டி இதிலலாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸ் கன்சல்டன்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பார்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ப்ரோ அப்படிதான். ஆனால் அவங்க வந்து நம்ம அட்மின்னு சொல்ல மாட்டோம், கன்சல்டன்ட்ஸ், அவங்க பேசிஸ் கன்சல்டன்ட் அவங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல், இந்த சைடு அபாப் அண்டு பேசிஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சைடாக போயிடுது. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து உங்களுக்கு எஸ்ஏபியோட ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கம்மிங் டு எஸ்ஏபி, இப்போ நீங்கள் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம இந்த ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஹோல் ப்ராசஸில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் கேதரிங் ஒர்க் ஷாப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் கேதரிங் ஒர்க் ஷாப் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கம்பெனி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி இதுவரை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணப்படாத ஒரு கம்பெனியாக இருக்கும், அங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க. இல்லை ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் எஸ்ஏபி இருக்குது, அங்கே இருக்க பிளான்ட் வந்து புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது ரோல் அவுட் ப்ராஜெக்ட். ஸோ ரெண்டுக்குமே ரோல் அவுட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேம். ஆனால் ரோல் அவுட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு 100 கான்ஃபிகரேஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பண்ணும்போது இதுக்கு நீங்கள் ஒரு 20 கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அப்போது அதர்வைஸ் மிச்சம் இருக்கிற ப்ராசஸ், டெஸ்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும், மாஸ்டர் டேட்டா எல்லாமே மற்ற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனி நீங்கள் வாட் எவர் எந்த இதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்யர்மெண்ட் கேதரிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும். இப்போ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் யூசர் இருப்பாங்கல்ல, இப்போ பர்ச்சேசிங் டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அவங்க கூட வந்து இந்த ரெக்யர்மெண்ட் கேதரிங் ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்ம எஸ்ஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். ஸோ என்ன டைப் ஆஃப் கம்பெனி, என்ன டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், எத்தனை பிளான்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், எந்தெந்த ஸ்டேட்டில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், இதில் எதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு, எல்லாமே மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டா, இல்லை ஏதாவது டெபாட்ஸா. டெபாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பிளான்ட்டில் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் தான் நடக்கணும்னு இல்லை, ஓகேங்களா. சில இடங்களில் வாங்கி அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற இடம் கூட பிளான்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் எத்தனை கிரியேட் பண்ணுறாங்க, இதில் வந்து என்ன புரியும். டெபாட்ஸ்னா என்ன சொன்னீங்க? டெப்போனா இப்போ லைக் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு கொக்கோ கோலா கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. கொக்கோ கோலா ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி மட்டும் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியா மட்டும் பிளான்ட் கிடையாது, ஓகேங்களா. அதை இப்போது கர்நாடகாவில் ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ப்ரொடக்ஷன் இல்லாமல் வெறும் சேலும் பண்ணலாம். புரியுதுங்களா. அதை தான் வந்து டெப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, டெபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா ப்ரோ. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி அவங்க கூட கனெக்ட் பண்ணி எத்தனை பிளான்ட்டு, என்னென்ன இது யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இதில் என்னென்ன ப்ராசஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா, இல்லை இதில் ஏதாவது சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ் இருக்கா, இல்லை இதில் இருக்க எல்லாமே வந்து நம்ம இது பண்ணுறோமா, இதில் எத்தனை ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இன்டர்னலாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், எத்தனை நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான அந்த எஸ்ஏபி சிஸ்டமில் நீங்கள் இப்போது தேவைப்படுற என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நமக்கு இருக்கோ அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரியான கேள்விகளை வந்து நீங்கள் ப்ராப்பராக அலைன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 அந்த ஃப்ளோவில் நீங்கள் ப்ராப்பராக கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் பிஸ்னஸ் யூஸருக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு ப்ராசஸ் கேட்டு திடீர்னு நான் 4வது கேட்குறேன், 7வது கேட்குறேன், திடீர்னு நான் 2வது வந்து கேட்குறேன் அப்படின்னா அவங்களுக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் பிஃபோர் த டே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப்புக்கு பிஃபோர் அந்த ஒரு முதல் நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஒன்லைன் மாதிரி நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ பண்ணிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஸ்டினை ஷூட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் பிளான்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த ஊரில் 2 ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்குது, இதுக்கு இது இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ரெக்யர்மெண்ட்டை கேதர் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனியில் டிஃப்ரெண்ட் நேம்ஸாக சொல்லுவாங்க. பிஸ்னஸ் பேப்பர் கிரியேஷன். அப்புறம் கொஞ்சம் மியூட் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த ரெக்யர்மெண்ட் கேதரிங் ஒர்க் ஷாப் சொன்னீங்களா ப்ரோ, இப்போ எம்எம் வந்து நம்ம வந்து இந்த இது மட்டும் கேட்டுப்போமா அந்த கம்பெனி? ஆமாம் ஆமாம், எஸ். அந்தந்த மாடியூலோட கன்சல்டன்ஸ் அவங்க பார்ட்ட பார்த்து கேட்டுப்பாங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிஸ்னஸ் பேப்பர் அப்படிங்கிறது. ஸோ பிஸ்னஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐபி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐபி டாக்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் பேப்பர். ஏன்னா நம்ம அதை தானே பண்ண போகிறோம், கரெக்டுங்களா. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பேப்பர் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் பேப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெக்யர்மெண்ட் கேதரிங் ஒர்க் ஷாப் டைமில் நாம் வந்து கேதர் பண்ணுற எல்லா ரெக்யர்மெண்ட்டையும் நாம் வந்து இந்த பிஸ்னஸ் பேப்பரில் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையுமே டிராஃப்ட் பண்ணணும், ஓகேங்களா. அதாவது நம்மளோட என்டர்பிரைசஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் படிப்பீங்க, ஒரி பண்ணிக்கோனா இதில் கிளியராக படிப்பீங்க. ஸோ இந்த என்டர்பிரைசஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து நாம் அப்படியே அந்த ஃபார்மேட்டில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்லாம் எந்த ஊரில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போக 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 என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டு, எதெல்லாம் வந்து இதில் வேறு ஏதாவது இருக்கா, சப்கான்ட்ராக்டிங் ஏதாவது ப்ராசஸ் இருக்கா, ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிராஃப்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வெர்ஷன் 1 அப்படின்னு வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ டாக்குமெண்ட்டை வெர்ஷன் 1 நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ண பிஸ்னஸ் யூசர் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை வந்து செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அப்போ அவங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க நீங்கள் சொன்ன அவங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது,
ஏதாவது இது இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து அதை மார்க் பண்ணி அவங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணுவாங்க, ரிவர்ட் பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்ஷன் 2ல் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெர்ஷன் 1, 2, 3 அப்படின்றது வந்து நீங்கள் அந்த வெர்ஷனில் வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே இந்த டாக்குமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பிஸ்னஸ் யூசர் இருக்காங்கல்ல, உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தவங்க, அந்த பிஸ்னஸ் யூசர் இந்த பிஸ்னஸ் பேப்பருக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைன் ஆஃப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்துட்டு இந்த பேப்பருக்கு வந்துட்டு சைன் ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ சைன் ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த அப்ரூவல் தான் அந்த சைன் ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ இப்போது இந்த ப்ராசஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் எஸ்ஏபி சிஸ்டமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட். புரிஞ்சுதா ப்ரோ? இதுவரையே இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது ப்ரோ. ஓகேங்களா? இந்த பிசினஸ் இந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி சொன்னீங்க. நம்ம அந்த டிஃபைன் அசைன் பண்ணுவோம். இல்லை அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் டிஃபைன் அசைன்ங்கிறத அந்த மேட்ரே விட்டுருங்க ப்ரோ. அது வந்து அதுதான் ஓகேங்களா, அதுதான் என்டர்பிரைசஸ் ஸ்ட்ரக்சரு. பட் என்டர்பிரைசஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் வைஸ் டீட்டெயிலாக படிக்கணும். சரி, ஓகே, இப்போ நீங்கள் டெஃபனிஷன் அண்ட் அசைன்மெண்ட்டுன்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் வந்துட்டு டெஃபனிஷன் அண்ட் அசைன்மெண்ட் பண்ணுறதை வச்சுட்டு எப்படி நீங்கள் பிஸ்னஸ் யூசர்கிட்ட கொஸ்டின் கேட்பீங்க? முதல்ல பிஸ்னஸ் யூசருக்கு எஸ்ஏபி பற்றி எதுவுமே தெரியாது, கரெக்டுங்களா? அப்போ அவங்க கிட்ட போய் டிஃபனிஷன் நம்ம வந்துட்டு அசைன்மெண்ட் பண்ணணும், இது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? புரியுதுங்களா? ஸோ பிஸ்னஸ் யூசருக்கு எஸ்ஏபி பற்றி எதுவுமே தெரியாது. அப்போது நீங்கள் தான் அதை கான்செப்டை மட்டும்தான் கேட்கணும். அதை அந்த எஸ்ஏபி சாஃப்ட்வேரில் எப்படி அப்டேட் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் கேட்டு அந்த ரெக்யர்மெண்ட்டை கேதர் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட கான்ஃபிகரேஷன் பேட்டர்ன் நீங்கள் கேட்க முடியாது. அதுக்காக தான் பிஸ்னஸ் கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் இது கிடைச்சதுக்கப்புறமா ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ். இந்த பிசினஸ் பேப்பர்ங்கிறது வந்து நம்ம எதுல ப்ரோ ஸ்டோர் பண்ணுவோம்? இது வேர்ட்ல வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க டிராஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இது நீங்க பண்ணலைன்னா எஸ்ஏபி சிஸ்டமே ஆப்ரேட் ஆகாது. கரெக்டுங்களா? ஸோ கான்ஃபிகரேஷன் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஏபியில் எதுவுமே ஒர்க் ஆகாது. அவ்வளோதான். ஓகே? ஸோ இப்போது இந்த கான்ஃபிகரேஷன் இது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 விஷயம் நான் சொல்லிடுறேன். இஎஸ்டி, இஎஸ்கியூ, இஎஸ்பி இதை பற்றிலாம் உங்களுக்கு சொன்னாங்களா ப்ரோ? இந்த இதை பற்றிலாம் உங்களுக்கு இல்லை ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? அது எதுவுமே வரணும் சொல்லுங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நம்ம பண்ணுறதோட உங்களுக்கு நான் இதில் ஒரு ஓவர் வியூ தான் கொடுக்குறேன். கரெக்டுங்களா? உங்களுக்கு இந்த விஷயங்கள் வீடியோஸில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். நான் இது ஏன்னா இது எதுக்கு ப்ரோ அந்த இப்போ கேக்குது கேக்குது. எஸ், இந்த ஏசாப் மெத்தடாலஜிங்களா அதுதான் நீங்க சொல்றீங்க ப்ரோ? ஏசாப் மெத்தடாலஜிங்கிறது அது வேற ப்ரோ. அதாவது அது எப்படின்னா அசிஸ்ட் டு பி அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராசஸ். அது எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் இப்போ எஸ்ஏபி நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் எஸ்ஏபி இல்லை. ஓகே, இப்போ எஸ்ஏபி கொண்டு வர போகிறீங்க. அப்போது அசிஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் எஸ்ஏபி இல்லாதப்போ ஒரு ப்ராசஸில் அவங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, லைக் எக்ஸல் சீட்டாக கூட இருக்கலாம்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அசிஸ்டில் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா ப்ரோ? அதுக்கடுத்து டு பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் எஸ்ஏபியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை கொடுக்கணும் பாயிண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிஸ்னஸ் பேப்பரில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட்டு. ஓகே, இஎஸ்கியூங்கிறது குவாலிட்டி, குவாலிட்டி, இஎஸ்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இருக்கிற என்விரான்மெண்ட் சிஸ்டம், எஸ்ஏபி சிஸ்டம். ஓகேங்களா? இது கூட இன்னொன்றுமே இருக்குது, சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது சும்மா டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ஒரு இது. ஓகேங்களா ப்ரோ? ஸோ மெயினாக நீங்கள் இந்த 3 இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இதில் என்ன ப்ரோ? இஎஸ்ன்றது என்ன ப்ரோ? இஎஸ் நான் என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாம், எலக்ட்ரா சிஸ்டம். ஓகே. இதை வந்து நீங்கள் மெயினாக இப்படி நீங்கள் இஎஸ் பற்றியெல்லாம் தேவை உங்களுக்கு விஷயம் கிடையாது. நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டிக்யூபியோட விஷயம் தான் உங்களுக்கு மெயினாக ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த டெவலப்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க. ஓகேவா ப்ரோ? ஸோ இந்த இஎஸ்டி அப்படிங்கிற சிஸ்டமில் தான் வந்து நம்ம எஸ்ஏபியோட எல்லா கான்ஃபிகரேஷனுமே பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் ஷேர் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு டாக்குமெண்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா கான்ஃபிகரேஷனுமே நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா ப்ரோ? ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறமா இந்த இஎஸ்டி சிஸ்டமில் தான் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணும்போது சேவ் பண்ணுவீங்க கரெக்டாக? ஸோ உங்களுக்கு அப்போ டிஆர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பிளான்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு இதில் சேவ் ஆகும், தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. அதாவது இந்த இஎஸ்டியில் நீங்கள் ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு 20 கான்ஃபிகரேஷன் அப்படி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு 30 கான்ஃபிகரேஷன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே டிஆர் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பரில் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது டிஆர் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஆர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 10 டிஜிட்டில் ஒரு 10 டிஜிட்டு ஆல்ஃபா நியூமரிக்கல்ல இருக்க ஒரு ரேண்டமான நம்பர் அது சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரில் வந்து சேவ் ஆகும். இப்போ ஒரு 10 கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு டிஆர் நம்பரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன்னா மொத்தமாக பண்ண மாட்டீங்கல்ல ஒரே டைமில், கரெக்டாக? ஸோ கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இருக்கிற ஒரு 20 இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு டிஆரில் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த பழைய டிஆரில் சேவ் பண்ணலாம், அதையே நீங்கள் பிக் பண்ணி எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு டிஆர் அந்த நம்பரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? எத்தனை க்ரியேட் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம எதுக்காக இந்த டிஆரை வந்து ஒரே இதில் 100 கான்ஃபிகரேஷனையும் பண்ணாமல் நம்ம ஏன் அப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிறைய இதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்க, அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த சேஞ்சஸை நீங்கள் ரிவர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இதில் பர்டிகுலராக வந்து ஒரு 10-15 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும்ல, மொத்தமாக ஒவ்வொரு தடவையும் இப்படி மாற்றி அப்படின்னு பண்ணணுன்றது அவசியம் இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிஆர் நம்பர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரீசன். இந்த டிஆர் நம்பர்லாம் உங்களுக்கு நான் இதில் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டிஆர் பற்றி எதுவும் சொன்னாங்களா உங்களுக்கு? ப்ரோ இல்லை ப்ரோ, டிஆர்னா இப்போ எப்படி ப்ரோ? இப்போ நம்ம ஒரு பிளான்ட் கிரியேட் லைக் ஏதோ ஒரு இப்போ ஸ்டோரேஜ் லொகேஷன் அதை கிரியேட் பண்ணும்போது ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணுறோம்ல ப்ரோ, அதை சொல்லுங்க. அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? அது வந்து டிஆர் அப்படின்னு கிரியேட் ஆகும். அதை வந்து ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதாவது அந்த நம்பர் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நான் எப்படி பண்ணேன், இப்போ நாங்கள் எப்படி பண்ண இங்கே சொல்லி கொடுத்தது எப்படின்னா, இப்போ ஒரு ஜென்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுவோம் ஜென்னுங்கிற ஓன் ரெக்வஸ்ட் கொடுத்து அதில் சேவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுற எல்லாமே அந்த ஜென்னுன்ற நேம் கொடுத்து அதில் சேவ் பண்ணிடுவோம். அதான் ப்ரோ, அந்த ஜென் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க அது உங்களுக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படி கிரியேட் பண்ணால் தப்பு. டிரான்ஸ்போர்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆல்ஃபா நியூமரிக்கல் 10 டிஜிட் நம்பரை தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களால் வந்து எப்படி சொல்கிறது, ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது அந்த டிஜிட்டுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போது இந்த டெவலப்மெண்ட் சிஸ்டமில் வந்து இப்போ நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எல்லா கான்ஃபிகரேஷனுமே நீங்கள் பண்ணி முடிச்சிடுறீங்க. கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சிட்டா உங்களுக்கு என்ன பண்ணணும், அதுக்கடுத்து நீங்கள் பண்ண கான்ஃபிகரேஷனுக்கு எஸ்ஏபியோட ப்ராசஸ் P2P சைக்கிள் வந்து ப்ராப்பராக நடக்குதா, அதாவது ப்ரொக்யூர் டு பே அந்த சைக்கிள் வந்து ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், சிஸ்டமில் வந்து டேட்டாஸ் இருக்கணும். கரெக்டுங்களா?
சிஸ்டமில் வந்து டேட்டா வேணும். ஸோ அப்போ அந்த டேட்டா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாஸ்டர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? மாஸ்டர் டேட்டா இல்லாமல் நம்ம ஒன்றுமே வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ மாஸ்டர் டேட்டா அப்படின்னு இப்போ எம்எம்க்கு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் மாஸ்டர் இருக்கும், அடுத்து வெண்டர் மாஸ்டர் இருக்கும், அடுத்து கஸ்டமர் மாஸ்டர் இருக்கும், அதுக்கு அடுத்து பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டு இருக்கும். இதை தான் வந்து நம்ம வந்து பிஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து சோர்ஸ் லிஸ்ட் இருக்கும். சொல்லி கொடுத்தாங்களா சோர்ஸ் லிஸ்ட்டு? சொல்லி கொடுத்தாங்க ப்ரோ. ஆனால் கஸ்டமர் மாஸ்டர்ன்றது எது ப்ரோ? நான் சொல்கிறேன் ப்ரோ. ஓகேங்களா? அப்போ கஸ்டமர் மாஸ்டர் சொல்லி கொடுக்கலையா? அதை பார்க்குறது எதுவுமே எனக்கு தெரியல. ஓகே, சோர்ஸ் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மாஸ்டர். இது சொல்லி கொடுத்தாங்களா சர்வீஸ் மாஸ்டர்? சர்வீஸ் மாஸ்டர், பேட்ச் மாஸ்டர், அடுத்து பேட்ச் மாஸ்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இதில் எத்தனை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ப்ரோ மெட்டீரியல் மாஸ்டர், அதாவது மெட்டீரியல் கிரியேஷன், வெண்டர் கிரியேஷன், அதுக்கு அடுத்து வந்து பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டு ப்ரோ. ஈவன் உங்களுக்கு இன்னொன்று கூட தெரியுமா, அதாவது இந்த மெட்டீரியல் மாஸ்டர்லாம் நீங்களே கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதை குளோபல் டீம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா ப்ரோ? ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் தான் பண்ணுவாங்க. இல்லை, நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட மாஸ்டர் டேட்டாவை எப்படி அவங்க கிரியேட் பண்ணுவாங்க? மெட்டீரியல் மாஸ்டருக்குள்ளே எல்லா மாடியூல்ஸோட டேட்டா உள்ளே வரும், அதெல்லாம் அலைன் பண்ணி கம்பைன் பண்ணி நீங்கள் தான் அதை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? கிரியேட் பண்ணுறதுன்ற சென்ஸ் அந்த டேட்டாஸை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தீங்கன்னா குளோபல் மெட்டீரியல் கிரியேஷன் டீம்னு ஒரு இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மெட்டீரியல்ஸை அப்டேட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதை நம்மளே பண்ணலனாலும் எல்எஸ்எம்டபிள்யூ மெத்தடில் பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகேவா ப்ரோ? எல்எஸ்எம்டபிள்யூ அதெல்லாம் என்ன? நான் சொல்கிறேன், அதெல்லாம் பின்னாடி இருக்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ், அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் வரும். ஓகேங்களா ப்ரோ? இந்த மாஸ்டர் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா மெட்டீரியல் மாஸ்டர், வெண்டார் மாஸ்டர்லாம்? ஆமாம். சரி, உட்காந்து இந்த தம்பி 5 கார்த்திகேயன் நீங்கள் இந்தாங்க 5 மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், க்ரியேட் பண்ணுங்கன்னா உட்காந்து க்ரியேட் பண்ணிடுவீங்க. இந்தா தம்பி 3000 ஒரு 10,000 மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி கொடுப்பானா என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாதுல்ல? சரி, மெட்டீரியலாவது 10,000 தான் இருக்கும், வெண்டார்லாம் குறைஞ்சது ஒரு 50,000 60,000 1 லட்சம் வெண்டார் இருக்குமே. தம்பி இந்தாப்பா 50,000 வெண்டார் க்ரியேட் பண்ண போனால் க்ரியேட் பண்ணிடுவீங்களா உட்காந்து? அப்போ அதெல்லாம் மாஸாக பல்காக க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் எல்எஸ்எம்டபிள்யூ. நீங்கள் சிஸ்டமில் உங்கள் டெஸ்டிங்க்கு வேணால் சும்மா பேருக்கு 1-2 மெட்டீரியல் க்ரியேட் பண்ணலாம், அதையுமே க்ரியேட் பண்ண மாட்டோம். வேறு பிளான்ட்டில் இருக்க சேம் டைப் ஆஃப் மெட்டீரியலை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடுவோம், அதாவது காப்பி பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இந்த க்ரியேஷன் வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது கன்சல்டன்ட்டுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இவனுக்கு சும்மா உங்களுக்கு வந்து வேல்யூவை போட்டு விட்டுட்டு இதை போடுங்க சேவ் பண்ணுங்கன்ட்டு ஏமாற்றிட்டு இருந்திருக்கானுங்க. ஓகேவா ப்ரோ? ஸோ இந்த மாதிரி என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியால பண்ணுவல சொல்றீங்களா, அந்த காப்பி பண்ணுவல? கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியாங்கிறது கான்ஃபிகரேஷன் ப்ரோ, இதெல்லாம் மாஸ்டர் டேட்டா ப்ரோ. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு ஃபினான்ஸ் ஏரியாக்குள்ளே போகிறீங்கன்னே தெரியல, ஃபினான்ஸ் ஏரியாவை மறந்துருங்க, அதை விட்டுருங்க. ஓகேங்களா? இது வந்து மாஸ்டர் டேட்டா, இது கான்ஃபிகரேஷன் கிடையாது. ஓகேங்களா? கான்ஃபிகரேஷன் வேறு, மாஸ்டர் டேட்டா வேறு, மற்ற ப்ராசஸ் வேறு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 3 ஆப்ஷன் தான். ஒன்று க்ரியேட் பண்ண முடியும், இன்னொன்று வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், இன்னொன்று வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகேங்களா? மெட்டீரியல் மாஸ்டருக்கு என்ன ப்ரோ டீ கோடு க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரோ? ஹலோ ப்ரோ, கேக்குதா? மியூட்ல இருக்கீங்களா என்ன ப்ரோ? கேக்குது. இல்ல கிரியேட் பண்றதுக்கான டீ கோட் என்ன ப்ரோ மெட்டீரியல் மாஸ்டருக்கு? ப்ரோ வெண்டர் கிரியேஷன் சொல்றீங்க? மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேஷன் /nm11 தப்பு, mm01. ஓகேங்களா?
வெண்டர் மாஸ்டர் கிரியேஷனுக்கு மெட்டீரியல் கிரியேஷனுக்கு ஓகே விடுங்க XK01. ஓகே கஸ்டமர் மாஸ்டருக்கு XD01, பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டுக்கு ME11, சோர்ஸ் லிஸ்ட்டுக்கு ME01, சர்வீஸ் மாஸ்டருக்கு AC01, பேட்ச் மாஸ்டருக்கு MSC1N, கண்டிஷன் ரெக்கார்ட்ஸ்க்கு MEK1, அப்படியே சேஞ்சுக்குன்னு வரும்போது MM02, XK02. ஓகேங்களா எல்லாத்துக்கும் XK02, XD02, ME12, ME0 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா 222 வந்துடும். டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது MM03, XK03 சாரி 3, XD03, ME13, ME03, AC03, MSC3N, MEK3. ஓகேவா ப்ரோ? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடமாக வச்சிருக்க வேண்டிய டீ கோட்ஸு. நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு மெட்டீரியல் கிரியேஷன் தான் எனக்கு லாஸ்ட் ஸ்டெப்பாக அது வரும். MM01 கிரியேட் பண்ணுறது உங்களை மெட்டீரியல் தானே ப்ரோ மெயின். அது இல்லாமல் எப்படி ப்ரோ நீங்கள் மற்றதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடியே ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, வெண்டருக்கு கஸ்டமருக்கு வேணா மெட்டீரியல் தேவைப்படாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா வெண்டர் கஸ்டமர் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி கோடுக்கு கீழே கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா கம்பெனி லெவலில் கிரியேட் பண்ணுவாங்க. எந்த மாடியூலை சேர்ந்தவங்க வேணாலும் இந்த ரெண்டை வந்து அதாவது யூஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் மாஸ்டராக இருக்கட்டும், பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட், இந்த மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து பிளான்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா இந்த பிளான்ட்டுக்குள்ளே இந்த மெட்டீரியலு, இந்த பிளான்ட்டோட மெட்டீரியல் அண்ட் வெண்டர் காம்பினேஷனில் இந்த பர்ச்சேஸு அப்படின்னு மெட்டீரியல் பேஸ்டில் இந்த சோர்ஸ் லிஸ்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டோட காம்பினேஷனில் கிரியேட் பண்ணுறது தான் மற்ற மாஸ்டர் டேட்டாஸ். வெண்டார் மாஸ்டர் கஸ்டமர் மாஸ்டர் உங்களுக்கு கம்பெனி கோட் லெவலில் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா இதுக்கும் பிளான்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த ரெண்டுக்கும். ஓகேவா ஸோ இந்த மாஸ்டர் டேட்டா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருந்துருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு இது எல்லாமேவும்? இல்லை ப்ரோ எனக்கு மெட்டீரியல் மாஸ்டரோட கிரியேட் அது மட்டும் தான் போவாரு. பர்ச்சேஸ் இன்ஃபோ பார்த்துக்கோங்க என்ன ஏமாற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு மெட்டீரியல் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க, வெண்டார் மாஸ்டர் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டு, இன்ஃபோ ரெக்கார்டு அதெல்லாம் இது அட்லீஸ்ட் கிளியராக சொல்லி கொடுத்தாங்களா? இதோட இந்த இன்ஃபோ ரெக்கார்டில் சில வேல்யூஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக மெயின்டைன் பண்ணால் அது பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது உள்ள டிஃபால்ட்டை தூக்கிட்டு போகலாம். அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? அந்த மாதிரிலாம் டீப்பாலாம் இது போட கிரியேட் பண்றது ஒரு 4 ஸ்டெப் தான் இப்படி உங்களை பூரா ஏமாத்தி வச்சிருக்காங்க ப்ரோ. அதுதான் ஒரு ட்ரெயினர் கொடுக்கறதுக்கும் கன்சல்டன்ட்டோட ட்ரைனிங்க்கு இருக்க வித்தியாசம். ப்ரோ அதை தான் நான் சொல்றேன். அதான் எனக்கு பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்டிங் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கிரியேட் டிஃபைன் நம்பர் ரேஞ்சஸ், அடுத்து வந்து கிரியேட் பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்பர் ரேஞ்சஸ் கிரியேட் பண்ண ஸ்டெப் சொல்லிட்டாரு. அது எம்எம்ல போய் பர்ச்சேசிங்ல போய் அது பண்ணுவோம்ல நம்பர் ரேஞ்சஸ். ஆமா ப்ரோ எனக்கு நீங்களே ஒரு விஷயம் கிளியரா சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு மாஸ்டர் டேட்டான்னு சொல்றேன், கரெக்ட்டுங்களா? ஆமா. நம்பர் ரேஞ்சுங்கிறது கான்ஃபிகரேஷன். எப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ண அப்புறம் வந்து ஒரு மாஸ்டர் டேட்டா கிரியேட் அப்படியா பண்ணுவீங்க? அப்படி எப்படி ப்ரோ சிஸ்டம் ஒர்க் பண்ணும்? புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிச்சாதானே ப்ரோ ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணும். முதல்ல கான்ஃபிகரேஷன் நம்பர் ரேஞ்ச் பண்ணிட்டு வந்து இதுல பண்ண அப்படின்னா எப்படி ப்ரோ சிஸ்டம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிச்சிங்கன்னா தான் ஒரு நீங்கள் சிம்பிள் நான் உங்களுக்கு ஒரு புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு பிளான்ட்ன்ற கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணி பிளான்ட்ன்ற ஒன்று கிரியேட் பண்ணாமல் இருந்தால் பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லை பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணும்போது பிளான்ட்ன்ற இடத்துல பிளான்ட் நீங்கள் என்ட்ரு பண்ண முடியுமா? ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ற கான்ஃபிகரேஷனை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பிஓ கிரியேட் பண்ணும்போது பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ற இடத்துல ஸ்டோரேஜ் லொக்கேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ண முடியுமா? பர்ச்சேஸ் ஆர்டருக்கான நம்பர் ரேஞ்சஸ் நீங்கள் செட் பண்ணி வைக்கல அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் ஆகி சேவ் ஆகுமா?
அப்புறம் கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிச்சாதானே ப்ரோ இதெல்லாம் ஒர்க் ஆகும். அப்போ உங்களை வந்துட்டு பேசிக்கா பச்சையா ஏமாத்திருக்காங்க நீங்க சொல்றதுலயே தெரியுது. இந்த கான்ஃபிகரேஷன் பார்ட் எவ்வளோ முக்கியமான பார்ட் தெரியுமா ப்ரோ? நான் உங்களுக்கு ரெட்ல ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது அவ்வளோ முக்கியமானது. இது பண்ணலைன்னா இது எதுவுமே ஒர்க் ஆகாது ப்ரோ. உங்களுக்கு மாஸ்டர் டேட்டாஸ் ஒர்க் ஆகாது. இதுக்கு அடுத்து நீங்க பார்க்க போற P2P சைக்கிள் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ பர்ச்சேசிங் ஃபார் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே வந்து M11 T கோட் கொடுத்து கிரியேட் பண்ணிடலாம். சி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட் அப்படிங்கிறது எதோட காம்பினேஷனில் க்ரியேட் பண்ணுவீங்க? ஒரு மெட்டீரியல், வெண்டார், பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன், பிளான்ட்டோட காம்பினேஷனில் க்ரியேட் பண்ணுவீங்க. அப்போது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மெட்டீரியல் மாஸ்டர் இருக்கணும். அந்த மெட்டீரியல் மாஸ்டருக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்லாம் முடிச்சிருந்துருக்கணும். பிளான்ட் இருக்கணும், பிளான்ட்டோட கான்ஃபிகரேஷன் முடிச்சிருக்கணும். பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன்னா அதுக்கான கான்ஃபிகரேஷனை நீங்கள் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இன்ஃபோ ரெக்கார்டுன்ற ஒன்று க்ரியேட்டே பண்ண முடியும். அது ஓகே ப்ரோ. அதெல்லாம் பண்ணதுதான். அதெல்லாம் முன்னாடி ஸ்டெப்ல பண்ணிருக்கோம்ல. அதான் சொல்றேன் ப்ரோ. நீங்க கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் முடிக்காம உங்களால உள்ள வரவே முடியாதுன்றேன். ஓகே ஓகே ப்ரோ. இங்க எல்லாத்தோட கான்ஃபிகரேஷன் எல்லாத்துக்கும் கனெக்டட் ப்ரோ. உங்களுக்கு புரியுதா? நீங்க முன்னாடியே பண்ணிடுவீங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் நான் சொல்றேன். அது எல்லாத்துக்குமே பண்ணியிருந்தா தானே மெட்டீரியல்ன்ற ஒன்று கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றேன் நான். மெட்டீரியல்ன்ற ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தா தானே நீங்க மெட்டீரியலை தூக்கிட்டு வந்து இன்ஃபோ ரெக்கார்டில் போட முடியும்ன்றேன் நான். புரியுதா? ஸோ அதுதான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ இந்த மாஸ்டர் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த மாஸ்டர் டேட்டாஸ் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக மெட்டீரியல் மாஸ்டர் ஒரு ஃபீல்டும் என்னென்ன பண்ணும், எதுக்கு யூஸ் பண்ணுவோன்றது உங்களுக்கு வீடியோஸில் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஓகேங்களா ப்ரோ? ஸோ இதில் இருக்க டிஸ்ப்ளே எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கோட் எல்லாமே நமக்கு. ஆமாம், நீங்கள் கிரியேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா சேஞ்ச் டிஸ்ப்ளே ஈஸி தானே. ஓகே ஓகே. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு இந்த கண்டிஷன் ரெக்கார்ட்ஸ் கூட அவ்வளோ மெயின் இல்லை. பட் இப்போ நமக்கு தேவைப்படுது. அதாவது எதுக்குன்னா இப்போ நம்ம ஜிஎஸ்டிலாம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த கண்டிஷன்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மெட்டீரியலுக்கு அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு மாஸ்டர் டேட்டா. இப்போ நீங்கள் மாஸ்டர் டேட்டாலாம் நீங்கள் வந்து லோட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்க. பட் இந்த இதை நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோட் பண்ணுறீங்க? டெஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இதை லோட் பண்ணுறீங்க. ஸோ டெஸ்டிங் பண்ணுறதுக்காக லோட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே போவீங்க. கரெக்டுங்களா? டெஸ்டிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ES(Q) என்விரான்மெண்ட்டில் பண்ணணும். குவாலிட்டி சிஸ்டம்னு நான் இங்கே சொன்னேன்ல உங்களுக்கு. யா, அந்த ES(Q) அந்த குவாலிட்டி சிஸ்டமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்டிங் பண்ணணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, ESDயில் தானடா நீ கான்ஃபிகரேஷன் பண்ண, இப்போ ES(Q)க்கு எப்படா நீ வந்துட்டு அப்போ அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணுமா அப்படின்றது நீங்கள் கேட்பீங்கல்ல. ஒரு டவுட் வந்திருக்கணும்ல. அப்போது அதுக்கு தான் வந்து நான் சொன்னது, ESD அப்படிங்கிறதுல நீங்கள் பண்ணுற கான்ஃபிகரேஷனை இந்த TR அப்படிங்கிற ஒரு நம்பரில் சேவ் பண்ணுவோன்னு சொன்னேன்ல. டிரான்ஸ்போர்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு நம்பரில் இந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க நம்பரை உங்கள் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ES(Q) சிஸ்டமுக்கு வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கு SE09 SE10ன்னு T கோட்ஸ் இருக்குது. அந்த கோட்ஸை யூஸ் பண்ணி அது அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் இருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து அந்த TR நம்பரை மூவ் பண்ணுவாங்க ES(Q) சிஸ்டம்க்கு. அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ESD சிஸ்டமில் பண்ணி வச்சிருந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே அப்படியே ES(Q) சிஸ்டமுக்கு வந்து மூவ் ஆகிடும். புரியுதா ப்ரோ? கிளியராக இருக்கா? அதுதான் இந்த டிரான்ஸ்போர்ட் ரெக்வஸ்டோட. இப்போ புரியுதா? டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது, டிரான்ஸ்போர்ட்ங்கிறத நான் இங்கே இருக்க டேட்டாஸ்லாம் இங்கே தூக்கிட்டு வர்றது. புரியுதுங்களா? ES(Q) சிஸ்டம் வந்து குவாலிட்டி சிஸ்டம். இந்த இதுதான் வந்து உங்களுக்கு டெஸ்டிங் என்விரான்மெண்ட். இங்கே வந்து டெஸ்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த டெஸ்டிங் பற்றி ஏதாவது சொன்னாங்களா ப்ரோ உங்களுக்கு? டெஸ்டிங்கில் வந்து 4 டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன? ரெஸ்யூம்ல பார்த்திருக்கேன் ப்ரோ. அது ரிக்ரூட்மென்ட் இருக்கறனால ரெஸ்யூம்ல இருக்கும் கேண்டிடேட்ஸோட. யா. அதில் பார்த்துருக்கீங்களா? சரி. அப்போ என்னதான் அவட்டே கேட்டேன். ஏசர் மெத்தடாலஜி என்னன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டு போனாலும் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சொல்லலை. ஆனால் எல்லா ரெஸ்யூம்லையுமே பார்ப்பேன் யூஸ்ட் ஏசர் மெத்தடாலஜி டு டூ திஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க.
அது அசிஸ் டு பி அசாப்ங்கிறது உங்களுக்கு அசாப்னா என்னன்னு தெரியும்ல? நீங்க சொல்லுங்க அசிஸ்ட் அதுக்கப்புறம் டு பி யூஸ் அசிஸ் டு பி பண்ணீங்களா? அது அதுதான். அசாப் ஏஎஸ்ஏபி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? as soon as possible நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியும்ல? ம். ஓகே. ஸோ இப்போ யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கீங்கல்ல, சாரி ப்ரோ, நீங்கள் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போது அந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இந்த மாஸ்டர் டேட்டாஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இப்போ கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற ப்ராசஸை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும்ல, கரெக்ட்டுங்களா? அதாவது P2P அந்த ப்ரொக்யூர் டு பே அப்படிங்கிற ப்ராசஸை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு. அப்போது இந்த யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டர்னல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டர்னலாக உங்களுக்கு நீங்களே செஞ்சு பார்த்துக்கிறது, உங்களோட மாடியூலில் நீங்கள் பண்ண கான்ஃபிகரேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா இன்டர்னல் டெஸ்டிங், அதாவது யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்தது இன்டகிரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்க ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து ஒன்று சொன்னீங்கல்ல, அசைன்மெண்ட் டெஃபனிஷன் அசைன்மெண்ட்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அது வந்து ஃபினான்ஸோட கான்ஃபிகரேஷன் தானே, கரெக்டா? அப்போ நீங்க ஒரு கான்ஃபிகரேஷன் பண்றீங்க, அதை போய் ஃபினான்ஸோட கான்ஃபிகரேஷனோட இன்டகிரேட் பண்றீங்க, கரெக்டா ப்ரோ? இதே மாதிரி மற்ற மாடியூல்ஸோடையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுவீங்களா? அப்போது நீங்கள் பண்ணியிருக்கிற கான்ஃபிகரேஷன் மற்ற மாடியூல்ஸை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதா, ஆர் அந்த மாடியூல்ஸோட கான்ஃபிகரேஷன் ஏதாவது நம்மளோட மாடியூலோட ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு மற்ற கன்சல்டன்ட்டோட சேர்ந்து டெஸ்டிங் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் இன்டெகிரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெஸ்டிங்லாம் இப்போ நம்மளே பண்ணணும், அதுக்கு வந்து SAP டெஸ்டர்ஸ்னு தனியா இருக்காங்களா? அவங்க தான் ப்ரோ பண்ணணும், நீங்க தான் எல்லாமே பண்ணணும் ப்ரோ. கன்சல்டன்ட்டோட ரோலே எல்லாமே பண்றதா ப்ரோ கன்சல்டன்ட்டோட வேலை ப்ரோ. SAP டெஸ்டர் தனியா இருக்காங்களா? அவங்கெல்லாம் வந்துட்டு சில கம்பெனிஸ்ல சும்மா வந்துட்டு இதுக்காக போடுறது, அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இது, ஓகேங்களா? ஆனா SAP கன்சல்டன்ட்ஸ் தான் இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும், புரியுதுங்களா? நீங்க செஞ்ச கான்ஃபிகரேஷனுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்காம வேற ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி எப்படி உங்களுக்கு அனலைசிஸ் கொடுக்க முடியும் சொல்லுங்க ப்ரோ. கன்சல்டன்ட்டோட ரோல் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் நீங்க தான் ப்ரோ பண்ணணும், ஓகேங்களா? ஆமா, இப்போ கூட என்னோட தைவான் ப்ராஜெக்ட்டுக்கு இது போயிட்டு இருக்கு. தைவான் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு நான் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் முடிச்சேன், சிஆர்பி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சிஆர்பி அப்படிங்கிற டெஸ்டிங், இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ரூம் பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஃபரன்ஸ் ரூம் பைலட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட சும்மா ஒரு டெமோ செஷன் மாதிரி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது இப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிட்ட அந்த ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணிங்கல்ல, அவங்க உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்போது இந்த சிஆர்பி அப்படிங்கிற ஒரு செஷனில் நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்துட்டு இந்த டெஸ்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு சும்மா வந்து ஒரு டெமோ மாதிரி நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? சும்மா அவங்க கூட கனெக்ட் பண்ணி ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கேன், நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்க, ஓகேங்களா? அப்போது நீங்கள் சும்மா ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறீங்க, அதை தான் நான் டெமோன்னு மீன் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் வந்து அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சும்மா பார்ப்பாங்க. அப்படி இல்லை ஏதாச்சும் சம்திங் எங்களுக்கு வேணும், ஏதாச்சும் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு தான் இந்த சிஆர்பி அப்படிங்கிற ஒரு செஷன், இது ஒரு டெமோ செஷன் மாதிரி நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற டெஸ்டிங் மெத்தட் அப்படி தான், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, UAT அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டிங். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த UAT அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது,
யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இந்த யூசருங்கிறவங்க யாருன்னா பிஸ்னஸ் யூசர். யார்கிட்ட நீங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு சொல்லி அவங்க ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் யூசர். இந்த யூஏடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஏடி டாக்குமெண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்ச்சேஸ் ரெக்வசிஷனுக்கு ஃபஸ்ட்டு டி கோட் ME51N, கிளிக் திஸ் ஐகான், கிளிக் திஸ் இதெல்லாம் போட்டு இப்படி இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் இப்படின்னு போட்டு கடைசியில் நான் சேவ் பண்ணும்போது எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த யூஏடி அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் டேயில் அவங்க வந்து இந்த டெஸ்டிங் டேயில் இதை வந்து பிஸ்னஸ் யூசர் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. புரியுதா ப்ரோ? குவாலிட்டி சிஸ்டமில் அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட் வந்து வரணும். வந்துச்சுன்னா அவங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணி பாஸ் ஃபெயில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேப்பருக்கு வந்து அவங்க மெயிலில் வந்து உங்களுக்கு சைன் ஆஃப் கொடுத்துருவாங்க. அதாவது ஓகே, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது அப்படின்னு சைன் ஆஃப் கொடுத்துருவோம். இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன எரர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போவே அன்றைக்கி சாயந்தரமே உட்காந்து, அதாவது சாயந்தரன்ற சென்ஸ் இல்லை, இப்போ காலையில் நடக்குது அப்படின்னா மதியமே அதை ஒரு 1 or 2 hours ஃபிக்ஸ் பண்ணி அதை அப்படியே அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்க கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி இப்போ ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்குது அப்படின்னு அவங்ககிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்கி சைன் ஆஃப் வாங்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு யூஏடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைச்சே ஆகணும். இந்த அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான், அதாவது எத்தனை டெஸ்டிங் எத்தனை ப்ராசஸ்க்கு நீங்கள் எத்தனை யூஏடி பண்ணுறீங்களோ அத்தனதோட அப்ரூவலும் உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இப்போது இந்த ESQ அப்படிங்கிற குவாலிட்டி சிஸ்டமில் தானே நம்ம இருக்கோம், கரெக்டுங்களா? அப்போது ESP அப்படிங்கிற சிஸ்டமுக்கு வந்து இந்த டிஆரை மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த அப்ரூவல் வேணும், யூஏடி அப்ரூவல்ங்கிறது வேணும். ஸோ இது அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு கட் ஓவர் ஆக்டிவிட்டிக்குள்ளே போக முடியும். இதுக்கு அடுத்து இந்த டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் இந்த டெஸ்டிங் டைமில் நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த P2P ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் வந்து செக் பண்ணுவீங்க. இதில் தான் PR பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து PO கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரெசிப்ட் சொல்லுவோம், மிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்ஸ் ரெசிப்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து P2P, அதாவது நம்ம MMோட சைக்கிள் இதுதான். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த RFQலாம் வரும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த RFQ, ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் சொல்லுவோம்ல, அந்த ப்ராசஸ்லாம் வந்து இங்கே வரும். இந்த ஒரு ப்ராசஸ்க்கு இடையில ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இங்கே கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடியூலோட எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் கம்பைன் பண்ண விஷயம் தானே ப்ரோ. கேட்குதா? இருக்கீங்களா? யா, எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ப்ராசஸ்லாம் கம்பைன் ஆனது தானே உங்களுக்கு இது, கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் ஒரு பிஆர் கிரியேட் பண்ணுறீங்க, பிஓ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஆர் பிஓ முடிச்சதுக்கப்புறமா இந்த பிஓக்கு நீங்கள் கிரியேட் பண்ணணுமே அதில் பிஓ ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பிஓ ஃபார்ம் தான் அஃபிஷியல் ஃபார்ம். அந்த ஃபார்மை தான் வெண்டாருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதில் அந்த பிஓ ஃபார்மில் எக்ஸாக்ட் என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும், எந்த வெண்டாருக்கு அனுப்புறது அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயில் இருக்கும், அவங்களோட அட்ரஸ்ஸு, நம்மளோட பில்லிங் அட்ரஸ், ஷிப்டோ அட்ரஸ், இது எல்லாமே இருக்கும் அந்த பிஓ ஃபார்மில். அதே மாதிரி எத்தனை குவான்டிட்டி வேணும், அதோட ப்ரைஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ், இந்த மாதிரி எல்லா கால்குலேஷனும் அந்த பிஓ ஃபார்ம்லேயே உங்களுக்கு இருக்கும். அதுதான் அஃபிஷியல் ஃபார்ம். அந்த ஃபார்ம் வந்து வெண்டார் கிட்ட போகும். அந்த வெண்டார் கிட்ட போனோம், அந்த வெண்டார் அதில் இருக்க குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியலை வந்து உங்களுக்கு அனுப்புவார். ஓகேங்களா? அவங்க மெட்டீரியலை அனுப்புனாதான் அந்த மெட்டீரியல் நீங்கள் வேர் ஹவுஸில் இந்த கூட்ஸ் ரெசிப்ட் அப்படின்றத மிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டீ கோடு இதுக்கு. இது போட்டு நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து மெட்டீரியல் வந்து வேர் ஹவுஸ்க்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணி வேர் ஹவுஸ்க்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடியுமே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மெட்டீரியல் வந்தோடனே மெட்டீரியல் டேமேஜ் இருக்கா இல்லையான்னு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கள்ல QM கன்சல்டன்ட்டு. ஸோ QM கன்சல்டன்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மிகோ வந்துடும். ஓகேங்களா? அதாவது அதை போட்டு 101, 102ன்னு சொல்லுவாங்க மூவ்மெண்ட் டைப். அது போட்டு வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. 101ங்கிறது உள்ளே கொண்டு வரது, 102ங்கிறது அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விடுறது. அதாவது ஏதோ டேமேஜ் இருக்குது நீயே வச்சுக்கோ அப்படின்னா அதை வேண்டாம் திருப்பி விடுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன். இது வந்து மைரோ அப்படின்ற ஒரு டீ கோட் யூஸ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அந்த இப்போ பர்ச்சேஸ் ஆர்டரில் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுறீங்களா,
இப்போ அதே மாதிரி அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் இருக்க பொருளை வந்து நீங்கள் பணம் கொடுக்கணும்ல ப்ரோ, நீங்கள் அது வெண்டருக்கு பணம் கொடுக்கணும்ல. அப்போ அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி சொன்னால் தான் ஃபினான்ஸ் டீம் வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் அசைன்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து வெண்டர் கூட அவங்க என்ன டைப் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்களோ அந்த டேர்ம்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பணத்தை கொடுத்துக்குவாங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ நம்மலாம் பண்ணுறோம்ல ஆன்லைன் பேமெண்ட்டு, இல்லை டைரெக்டாக கேஷ் கொடுப்போம், இல்லை 3 மாதத்துக்கு கூட பணம் கொடுப்போம். அப்படி ஒரு ஒரு கம்பெனிக்கு இடையில அந்த ஒரு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், பேமெண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பிஆர் கிரியேட் பண்ணுறதுக்கான டீ கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ME51N அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிஓ கிரியேட் பண்ணுறதுக்கான டீ கோட் வந்து பார்த்தீங்கன்னா ME21N அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ME51 அதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு இது சொன்னேன்ல சேஞ்ச் பண்ணுறதுக்கு ME52N அப்படின்னு வரும், ME22N அப்படிங்கிறது வரும். இங்கே வந்து மிகோவுக்கு மிகோ தான். ஓகேங்களா? மைரோவுக்கும் மைரோ தான். ஓகே. ஸோ அதுக்கடுத்து இது வந்து சேஞ்சு, இது வந்து டிஸ்பிளேக்கு வந்து ME53N, ME23N, இதுக்கெல்லாம் அதே தான். ஓகேங்களா? ஸோ இந்த டீ கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பிஆர் பிஓ இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்க்கு இடையில தான் சப் கான்ட்ராக்டிங், இந்த ஆர்எஃப்கியூ இதெல்லாம் வந்து வர்றது. ஒன்றுமே இல்லை, பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் அதான் சொன்னேன் அன்றைக்கி, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்ததுன்னா எனக்கு இந்த 6 இன்ச்சஸில் ஒரு எல்இடி டிஸ்பிளே, அதுக்குள்ளே இருக்க ஒரு மதர் போர்டு, அதுக்குள்ளே இருக்க சென்சார் அப்படின்ற ஒரு கவுண்ட் இருக்கும். எனக்கு வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்து 32 இன்ச் எனக்கு டிஸ்பிளே தேவைப்படாது. கரெக்டுங்களா? அப்போ என்ன தேவையோ அதை வந்து பர்ச்சேசிங் டீம் இதுதான் வேணும் அப்படிங்கிறத ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க வித் அந்த குவான்டிட்டி அண்ட் எந்த வெண்டாரை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. பிளான்ட்டு இது எங்கே ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பிஆரில் இருக்கும். இது ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த பிஓ வந்து அந்த பிஆரை வந்து பிஓவாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். பிஓ அப்படிங்கிறது இதுதான் ஆர்டர் கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகும். ஸோ இதில் அமௌண்ட்லாம் போட்டு நம்ம இந்த ப்ரைஸுக்கு தான் நம்ம வாங்குகிறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு இதில் பிஓ ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். அந்த பிஓ ஃபார்ம் தான் நான் சொன்ன மாதிரி வெண்டருக்கு அனுப்பும். அந்த வெண்டர் நமக்கு பொருள் அனுப்புவார். குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்ஸ் ரெசிப்ட் மிகோ போட்டு வேர் ஹவுஸில் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு பணத்தை வந்து பே பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்யூர் டு பே. ஏன்னா பொருளை வாங்குறதுலேருந்து நீங்கள் வந்து அதை உள்ளே கொண்டு வர வரைய ப்ரொக்யூர்லேருந்து பே பண்ணுறோம்ல. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு P2P சைக்கிள், ப்ரொக்யூர் டு பே அப்படின்னு சொல்கிற விஷயம். இந்த 4 ஸ்டெப் தான் வந்து P2P வருமா ப்ரோ? வித் அந்த RFQ அதுமே எல்லாம் தான் ப்ரோ, நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு மெயின் P2P-யோட சைக்கிள் இதுதான். ஓகேங்களா? இந்த 4 சைக்கிள் தான். இதுக்கு இடையில பண்ணப்படுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த RFQ இதெல்லாம். RFQங்கிறது என்ன பண்ணுவோம்? ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன். இப்போ சிம்பிள். இப்போது அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மெட்டீரியல் ஏ அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதை இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஒரு சக்தி மசால் பவுடர் பாக்கெட் இருக்குது, சிக்கன் மசாலா அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் இருக்க 5 கடைக்காரர் அதை தர முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஒருத்தர் 10 ரூபாய்க்கு தராரு, ஒருத்தர் 9.25 ரூபா தராரு, ஒருத்தர் 10 ரூபா 10 பைசாவுக்கு தராரு. இப்போ நீங்கள் இதில் யாரை சூஸ் பண்ணுவீங்க? 3 ஒரே குவாலிட்டி. அப்போது யாரை சூஸ் பண்ணுவீங்க? சரி, இப்போ இந்த 3 பேர் இவ்வளோ ரேட்டு தராங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி தெரியும்? நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸை போய் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து அதுக்கான விலையை கொடுப்பாங்க. அப்போ ஒரு கொட்டேஷன் வாங்குறீங்கல்ல, அந்த கொட்டேஷன் வாங்கினா தானே உங்களால் சூஸ் பண்ண முடியுது இந்த வெண்டார்கிட்ட நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் அப்படிங்கிறது. இப்போ புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து RFQ அப்படிங்கிறது ப்ராசஸ். இதெல்லாம் அப்படியே சப் ப்ராசஸ் மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P2P சைக்கிள். இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த டெஸ்டிங் இதில் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பண்ண போகிற அடுத்த ஆக்டிவிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கட் ஓவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று பண்ணுவீங்க. இதை பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்களா? எதுவுமே சொல்லி கொடுக்காம இருந்திருக்காங்க. ஏன் ப்ரோ அப்படி? ஆமாம், கிரியேட் பண்ணுறது நம்ம டிப்ளமோ படிக்கிறவனை விட்டால் கூட தான் ப்ரோ கிரியேட் பண்ணுவேன். அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? அதான் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு இதை மட்டும் சொல்லி தராங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு அன்னைக்கு நான் அவ்வளோ விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
உங்களுக்கு இந்த ஒரு பேசிக் லெவல்லே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் என்ன வீடியோஸில் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு ஒரு ஐடியா நினைக்கிறேன். நீங்க எடுக்கிற மாதிரி தெரிஞ்சா உங்கள்கிட்ட சேர்ந்து ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஓவர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு டேல நடக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம இஎஸ்கியூ சிஸ்டமில் நாம் வந்து டெஸ்டிங் பண்ணுறோமா, இப்போ இந்த சிஸ்டமில் நீங்கள் டெஸ்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் ஈக்குவலண்ட் கரெக்டான டேட்டாஸ் வச்சு நம்ம ஒரு டெஸ்டிங் டேட்டாவை தான் வந்து நம்ம இதில் டெஸ்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஆனால் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட் சிஸ்டம். கரெக்டுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் சிஸ்டம். இதை தான் வந்து பிஸ்னஸ் யூஸர் அவங்க இதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போது இதில் இருக்க டேட்டாஸ் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதுதான் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் ஏங்கிறது இன்வென்ட்ரியில் 12 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா சிஸ்டம்லேயும் அது 12ன்ற கவுண்ட்டு தான் இருக்கணும். கரெக்டா? அப்போ தானே பிஸ்னஸ் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். அங்கே 100 இங்கே 150 கவுண்ட் இருக்க முடியாதுல்ல. அப்போ ஆக்சுவல் டேட்டா, இந்த அத்தனை மாஸ்டர் டேட்டாவுக்கான ஆக்சுவல் டேட்டாவை நீங்கள் பிஸ்னஸ் பர்சன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஷேர் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட டெம்ப்ளேட்ஸை ஷேர் பண்ணி நீங்கள் வாங்கணும். வாங்கி அந்த அக்யூரேட் டேட்டாவை, ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும், அவங்க தானே கொடுக்க முடியும். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கொடுங்க அப்படின்றத கேட்டு இது பண்ணி வாங்கணும். அப்படி நீங்கள் வாங்கி அந்த ஆக்சுவல் அக்யூரேட் டேட்டாவை மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டி டேயில் ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் இந்த மாஸ்டர் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லோட் பண்ணுவீங்க. இதில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் மாஸ்டர், வெண்டர், கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டீம் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மிச்சம் இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட்லாம் எப்படி ஒரு 30,000 40,000 ஏற்ற வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல LSMW அப்படின்னு ஒரு மெத்தடு, லெகசி சிஸ்டம் மைக்ரேஷன் ஒர்க் பெஞ்ச், அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் பல்காக ஆமாம் இதை வந்து நீங்கள் சிஸ்டமில் வந்து லோட் பண்ணணும் இந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டி டேயில். இந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டி டேயில் இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட்டுக்குமே அப்ரூவல், அதாவது அலோவ் பண்ணாது, எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது, ஆத்தரைசேஷன் இருக்காது. அப்போது எப்படிடா நீங்கள் இதில் ஏற்றுவே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும்ல. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சல்டன்ட்டுக்கு அந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டி டைமில் கரெக்டாக 1 வீக்குக்கு, ஓகேங்களா, 1 வீக்குக்கு ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க. அதாவது ஸ்பெஷல் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஸ்பெஷல் ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போது 1 வீக்குக்கு மட்டும் உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்னென்ன மாஸ்டர் டேட்டா ஏற்றணும், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது இது பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லோட் பண்ணணும். அந்த இதை நீங்கள் டேட்டாஸை உள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இஎஸ்டியிலேருந்து இந்த டிஆரை வந்து இஎஸ்கியூக்கு மாற்றினீங்களா? என்ன ப்ரோ, இப்போது டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் சைன் ஆஃப் வாங்கிட்டீங்களா? அப்போ இந்த டிஆரை கான்ஃபிகரேஷன் அடங்கின இந்த டிஆரை இஎஸ்பி சிஸ்டம்க்கு மாற்றணும். புரியுதுங்களா? நீங்கள் இஎஸ்டியில் பண்ணுற டிஆரில் அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் அந்த டிஆரில் சேவ் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் இஎஸ்கியூக்கு இது பண்ணுறீங்க. அங்கே வச்சு டெஸ்டிங்லாம் முடிச்சு எல்லாமே கரெக்டாக நினையும் அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணணும். புரிஞ்சுதா? அப்போது கான்ஃபிகரேஷன் எல்லாமே உள்ளே வந்துருச்சு அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் டேட்டாஸ்லாம் உள்ளே லோட் பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே இந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டைமில் தான் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இந்த கட் ஓவர் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கொடுக்கணும். அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேடி. நீங்கள் வந்து இந்த கேட்டிங்கிறது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம், ஆர் சம் ஒர்க் ஷாப் சொல்லலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இது யாருக்கு நீங்கள் இந்த கேட்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே, அதாவது எந்த ப்ராசஸ் அப்படின்னா இந்த யூஏடி டைமில் நீங்கள் அந்த கம்பெனியோட ப்ராசஸ் கேர்லாம் டெஸ்டிங் பண்ணுறீங்கல்ல, அந்த P2P சைக்கிள் ப்ராசஸை, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த பிஸ்னஸ் யூஸர் இருப்பாங்கல்ல, இவங்க தான் ஒர்க் பண்ண போகிறாங்க ப்ரொடக்ஷன் சிஸ்டமில். ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அவங்க தான் அதில் ஒர்க் பண்ணணும். அவங்கள தான் எண்ட் யூசர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அவங்க தான் எண்ட் யூசர்ஸ். ஓகேங்களா? அந்த எண்ட் யூசராக இருப்பாங்க, ஸ்டோர் டீமில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் சொல்லி யூஏடிலாம்
யூஏடிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. யூஏடி வந்து அதுதான் அவங்க தான் எண்ட் யூசர்ஸும் பண்ணுவாங்க. டெஸ்டிங் தானே, சும்மா டெஸ்ட் பண்ணுறது தானே. ஏன்னா அவங்க அதை தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணிக்குவாங்க பர்ச்சேசிங் டீமில். ஸோ இதுதான் சொன்னீங்க இந்த ரோலுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு. போகலாம். அதாவது நான் அதான் சொன்னேன்ல உங்களுக்கு, அதாவது நிறைய பேர் வந்து டைரெக்டாக கன்சல்டண்ட்டாக போக முடியலன்றப்போ, ஆனால் கன்சல்டண்ட்டாக போய் கெரியரை வந்து நம்ம நல்லா கொண்டு போகணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கன்சல்டண்ட்டாக போக முடியலன்னா இது மாதிரி நம்ம எண்ட் யூஸராக உள்ளே போய் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம கன்சல்டண்ட்டாக உள்ளே போயிடலாம். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம். ஆமாம். இதை வந்து நம்ம ஒரு கன்சல்டன்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணிடுறோம்ல நம்ம, லைக் இந்த பிஓபிஆர் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடுறோம்ல. ஆமாம். இந்த கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் ப்ரோ நம்ம ஒர்க். இந்த மித்த ஒர்க் எல்லாம் வந்து எண்ட் யூசர் பண்ணுவாங்களா ப்ரோ? அதாவது அந்த கம்பெனியோட பிஆர் பர்ச்சேசிங் ரிலேட்டடாக ஃபர்தராக அவங்க பண்ண போகிற அந்த பிளான்டிக் பண்ண போகிற எல்லா ப்ராசஸையுமே அவங்க தான் ப்ரோ பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு அது ஒர்க்கு கிடையாது இல்லை. அந்த என்ட்ரியெல்லாம் போடுறதுக்கு தானே அவங்க ஆள் வச்சுருக்காங்க. ப்ரோ நான் கேட்கல, இப்போ நீங்கள் பேசுறது மியூட் ஆயிடுச்சு. புரியல ப்ரோ. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க, எனக்கு மியூட் ஆயிடுச்சு நீங்கள் பேச. இல்லை அதாவது இந்த மாதிரி என்ட்ரி போடுறதெல்லாம் போடுறதுக்கு தானே பர்ச்சேசிங் டீமில் வந்து எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. அதில் போய் கன்சல்டன்ட் நீங்கள் எதுக்கு என்ட்ரி போடணுன்றேன் நான். புரியுதா? அந்த வேலை உங்களோட வேலை கிடையாது. ஓகே, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான நம்ம கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். அதான் நம்ம ஒர்க். அதேதான் இதெல்லாம் நான் யூடியூப்ல தான் பார்த்தேன், எதுவுமே சொல்லி கொடுக்கல. அதான் புரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ புரிஞ்சது இல்லை? அதான் நீங்கள் இதை சொல்லி இதை நீங்கள் இது பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேட்டி அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க இடையில உங்ககிட்ட கால் கனெக்ட் பண்ணி யாராவது யூசர்ஸ் வந்து எனக்கு இது புரியல இது சொல்லி கொடுங்க அப்படின்னா நீங்கள் 1 இல்லை 2 இல்லை 2-3 ஒர்க் ஷாப் கூட நீங்கள் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்க அதாவது அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் இது பண்ணணும், சொல்லி கொடுத்துரும். ஆனால் அவங்களுக்கு டவுட் வரும், ஏன்னா அங்கெல்லாம் எஸ்ஏபி புதுசாக யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேபிக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல யூசர் நேம் என்டர் பண்ணணும், இந்த இடத்துல இதை போடணும், இந்த இடத்துல அதை போடணும், அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் பண்ணனா அவங்க அந்த டீ கோட் நம்ம போடுறோம்ல ப்ரோ, அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணுமா? எல்லாமே தான் சொல்லி கொடுக்கணும் ப்ரோ. ஓகே ஹோல் ப்ராசஸே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் ஒரு ப்ராசஸ் வரும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோ லைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சிஸ்டம் வந்து லைவுக்கு வருது. இந்த கேடி செஷன்ல லைவ்ல வந்திருக்காதா? கேடி செஷன்ங்கிறது நீங்கள் அவங்களுக்கு குவாலிட்டி சிஸ்டமில் வச்சு இஎஸ்கியூ சிஸ்டம் இருக்குல்ல, அதில் வச்சு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க ப்ரோ. இஎஸ்பி சிஸ்டம்ங்கிறது லைவ் சிஸ்டம் ப்ரோ. அதில் உட்காந்து நீங்கள் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? இஎஸ்கியூல சொல்லி தரது. கேடி வந்து இஎஸ்கியூல நடக்கும், கோ லைவ் வந்து இஎஸ்பி. ஆமா, கோ லைவ்ங்கிறது இஎஸ்பி சிஸ்டம், அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து லைவுக்கு வருது. அன்னைக்கு இருந்தா அவங்க என்ட்ரி போட ஆரம்பிச்சிருவாங்க ரியல் டேட்டாஸ். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து கோ லைவ்ங்கிறதா உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப். இது வந்ததுக்கு அப்புறமா இந்த கோ லைவ் ஆனதுக்கு அப்புறமா சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஹைப்பர் கேர் கொடுக்கணும். ஹைப்பர் கேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ராசஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு டேட்டா வேணும், இல்லை ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா, ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு தெரியாதனால சம் ஹியூமன் எரர் பண்ணுற சான்சஸ் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஹைப்பர் கேர்னு அதுக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த கோலைவான இதில் ஏதாவது ஒரு எரர் வருதுன்னா முதல்ல நீங்கள் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். ஓகே, அது ஒரு 30 நாளைக்கு அப்போ வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்ஏபிக்கு செப்பரேட்டாக சப்போர்ட் டீம்னு ஒரு டீம் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல. அந்த சப்போர்ட் டீமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அனலைசிஸ் கொடுக்கணும். இது ரீசன்னால அதுவும் கன்சல்டன்ட் தான் பண்ணணும். இந்த மெயிலில் வந்து இந்த இது எரரு, இந்த இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்றி கொடுங்க. இல்லை ஒரு மெட்டீரியல் வேணும் அப்டேட் பண்ணால் இதை அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் காப்பி பண்ணி சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து செய்வாங்க. ஒருவேளை சப்போர்ட் டீமில் இருக்கவனுக்கு ஏதாவது தெரியலன்னா அவன் வந்து கடைசியில் நம்ம கன்சல்டண்ட்டை தான் நம்மளை தான் கேட்பான். அது எப்படி ப்ரோ? இப்போ நம்ம இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருப்போம். ஆமாம்.
அது வந்து சப்போர்ட் இருக்கவங்களுக்கு தெரியுமா அது எல்லாமே, அந்த ப்ராசஸ் எல்லாமே? தெரியும்ல ப்ரோ, சின்ன சின்னதெல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சு தானே ப்ரோ வருவாங்க. ஓகே, ஓகே. அது இல்லாமல் ஒரு சில எரர்ஸ்லாம் வந்து காமனாக இருக்கும் சப்போர்ட்டில். அவங்களுக்கு அதை செஞ்சு 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 அவங்க மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஓகே. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இப்போது இவ்வளோ ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் ஆர் ரோல் அவுட் ப்ராஜெக்டில் எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இவ்வளோ ப்ராசஸில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த இடத்துல எதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னு உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற எப்படியும் ஒரு 10% தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் சொல்றேன் பாருங்க, வெண்டர் மாஸ்டர், மெட்டீரியல் மாஸ்டர், இந்த சோர்ஸ் லிஸ்ட், அப்புறம் பர்ச்சேசிங் ஃபார் ரெக்கார்ட், அது 4 வந்து எப்படி கிரியேட் பண்றது அது சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது கணக்கே கிடையாதுல்ல. அதுலயும் நீங்க என்னென்ன பண்ணணும்ன்றது தெரியணும்ல. அது தெரியலனாலே அது எதுக்கு பண்றீங்கன்னு தெரியலன்றப்பவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நீங்க கத்துக்கிட்ட மாதிரியே கணக்கே கிடையாது. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருந்துச்சு, என்னடா இப்படி இருக்கு. சரி, அப்ப டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? யூனிட் இன்டகிரேஷன், சிஆர்பி, வாய்ப்பே இல்லை. ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலா சொன்னாங்களா இந்த ப்ராசஸ்லாம்? ப்ரோ P2Pங்கிறது அவங்க P2P ப்ராசஸ்ல அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணல. ஏன் ப்ரோ, எம்எம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் வந்து உங்களுக்கு இப்போ கூகுள் போகிறேன், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எஸ்ஏபி எம்எம் சைக்கிள் அப்படின்னு நான் போடுறேன், ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது ப்ரோ? இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா? ப்ரொக்யூர்மெண்ட் சைக்கிள் இருக்கா ப்ரோ? சாரி, இங்கே தெரியுதா ப்ரோ? தெரியுதா P2P சைக்கிள் இருக்கா ப்ரோ? ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏபியோட ப்ராசஸே, ஓகேங்களா? எம்எம்மோட சைக்கிளே இதுதான். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்காமல் உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்காம அவங்க உங்களை ஏமாற்றிருக்கானுங்க. திங்க் பண்ணி பாருங்கள். நான் இது நீங்கள் எவ்வளோ சொல்லிக் கொடுப்பீங்களா, இதுவா நீங்களே நீங்கள் இதுக்கே இப்படி சொல்கிறீங்கல்ல. இனி கிளாஸஸில் பாருங்கள், நான் ஒரு எபிசோடும் நான் ஒரு வீடியோஸ்லையும் இந்த ஒரு விஷயத்தையும் எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வீடியோவில் புரியும். அவங்க இன்னும் நிறைய இருக்கு போனா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல. யூஸ் இஷ்யூ, அதுக்கப்புறம் கன்சைன்மென்ட் ஸ்டாக். கன்சைன்மென்ட் ஸ்டாக் அதெல்லாம் சும்மா இந்த ப்ராசஸ் ப்ரோ. அதெல்லாம் எங்க தெரியுமா பண்றது? இந்த பிஓ கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா, பிஆர்பிஓ போடுறீங்கல்ல, அப்ப ஐட்டம் கேட்டகரியில கன்சைன்மென்ட் செட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஆமா, உங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா எனக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் பேசிக்கா உங்களுக்கு நான் ஒரு ஓவர்வியூ. ஏன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க என்ன படிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் கனெக்ட் பண்ணது, ஓகேங்களா ப்ரோ? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்க கிளாஸ்ல எடுக்கிறது இந்த மாதிரி நீங்க எடுக்கலாம்ல ப்ரோ? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு டைமே இல்ல ப்ரோ. டைம் இருந்தது நான் எடுக்க மாட்டேன் ப்ரோ. வீக்கெண்ட் லீவ் தான் உங்களுக்கு சான்ஸே இல்ல ப்ரோ. அதான் எப்படி சொல்றது, பயங்கர டைட்டா போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ரோ? ஓகே, டைட்டா போயிட்டு இருக்கு. சரியான ஒரு டைட் ப்ரோ. எனக்குலாம் நான் எப்படி சொல்றது, நான் கிட்டத்தட்ட 4 நாள் தூங்காமலாம் வேலை பார்த்துருக்கேன் ப்ரோ. அப்படிலாம் வேலை நடந்துருக்கு. இதை சும்மா வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு ஐடியா கிடைக்கும் பார்க்கும்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒன்று நான் காமிச்சிடுறேன். ஸோ சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. நான் வேற ஒரு கம்பேரிசனுக்காக உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இது ECC. சர்வருமே பிரச்சனை தான் ப்ரோ. சர்வருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்க சொல்லி கொடுத்தே நான் இன்னும் ஸ்டெப்ஸ் போட்டு பார்க்கல, பாதிலேயே நின்றுருக்கு. இப்போ இது ECC. ஓகே ப்ரோ, இது உங்களுக்கு ECC, ஓகேவா? ஏன்னா இந்த சைட் தள்ளி வச்சிடறேன்.
இப்போ நான் ஹானா ஓப்பன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு போட்டுருந்தானே, ஒரே நிமிஷம். பாஸ்வேர்ட் மாற்றிட்டேன். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா ப்ரோ? ECC நான் அந்த இப்போ அது உங்களுக்கு நான் காட்டுறேன் bro, பாருங்க. ப்ரோ இதெல்லாம் எங்க ப்ரோ நம்ம பை பண்றது சர்வர்லாம்? இதெல்லாம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் ப்ரோ. இதுக்கு ஊருப்பட்ட காசு, சர்வர் டொமைன்லாம் மெயின்டைன் பண்ணணும். நம்ம வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி தானே கொடுக்குறோம் அவங்க எல்லாருக்கும். இதெல்லாம் வந்து தனியாக பிஸ்னஸாக பண்ணுவாங்க ப்ரோ இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம். ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரே ஒரு செகண்டு. நொய்டால ஓப்பனிங் போட்டிருந்தாங்க ப்ரோ. இருக்கு நொய்டாவில் நிறைய இருக்கு. உங்க கம்பெனிலாம் வராதா ப்ரோ ஃப்ரெஷர் ஓப்பனிங்? நான் நொய்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ ஒன்ஸ் அப்பான் அ டைம். நான் உங்க என்னோட கம்பெனில என் கம்பெனிலாம் உங்களுக்கு வேலையே கிடைக்காது ப்ரோ, கவலைப்படாதீங்க. என் கம்பெனிலாம் நீங்கள் வேலைக்கு வரணும்னா எப்படி ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்னமோ போட்டேன், மறந்து போச்சு. நான் கானாவை இதில் ரொம்ப நாள் ஆசை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு மறந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே கொஞ்சம் இது பண்ணாமல் ஏன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டோன்னா நீங்கள் தைரியமாக ரிலாக்ஸ்டாக இருந்துக்குவீங்க. அதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். யாரும் வச்சா தெரியலையே. ஒரே நிமிஷம் ப்ரோ. தெரியலையே. எஸ் ஃபைன். இப்போ பார்த்தீங்களா ப்ரோ, இது வந்து கானா கரெக்டுங்களா? ஹலோ கேக்குது. இது வந்து கானா ஓகேங்களா ப்ரோ? இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ECC இருக்குது. ரைட் சைடில் கானா இருக்குது. ஓகேங்களா ப்ரோ? கேக்குதா? கேக்குது. ஓகே. இப்போது மெட்டீரியல் மாஸ்டருக்கு இதுக்கெலாம் நான் டீ கோட் சொன்னேன், கவனிச்சிங்களா? ஆமாம். MM01 ஓகேங்களா? 01 ப்ரோ அப்பா எனக்கு இப்போ ECC சர்வர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது ப்ரோ? அவங்க எனக்கு கொடுத்தது அதான். ஏன்னா அவர் யூஸ் பண்ணது வந்து ரைட் சைடில் இருக்கிறது ரீசெண்டா. நான் வாங்கினதுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடு யூஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு அப்போ ECC தான் கொடுக்கும். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது அவ்வளோதானே? யூஐ மட்டும்தான். ஓகே. ME11 இது என்னது?
பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட். இன்ஃபோ ரெக்கார்ட். இது என்னது? இன்ஃபோ ரெக்கார்ட். நேம் மட்டும் மாறி இருக்கு, சப்ளையர் வெண்டர். அதெல்லாம் கிடையாது ப்ரோ, எல்லாம் ஒன்று தான். சப்ளையர் தானே வெண்டார்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஓகேவா ப்ரோ? ஓகே. என்னது இது? இந்த வெண்டார் கிரியேஷன் தான் ப்ரோ. இல்லை இல்லை, இது இன்ஃபோ இது பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கா ப்ரோ? ஓகே. பெருசாக்குனா தெரியும் வேறு இல்லை. ஹெட்டர் ஓப்பன் ஆகும் இந்த இருக்கா ப்ரோ? பெட்டர் வந்து ஒரு டைம் ECCல ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இதுலயே பண்ணா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன், ரெண்டையுமே நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்னது இதுதான். இப்போ இங்கே பாருங்கள், ஹெட்டரில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். தெரியுதா ப்ரோ? இருக்கா ப்ரோ? தள்ள ஆர்கனைசேஷன் டேட்டா மெயினாக ப்ரோ. இருக்கா ப்ரோ? இருக்கா ப்ரோ? நமக்கு இதில் பர்ச்சேசிங் குரூப் இங்கே கொடுத்துருக்காங்களா? என்ன ப்ரோ? நமக்கு பர்ச்சேசிங் குரூப் இதில் இங்கே இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணனே உங்களுக்கு பர்ச்சேஸ் குரூப் ஓப்பன் ஆகிடும். ப்ரோ கேக்குதா? ஹலோ. ஓகே ஓகே. இது தெரியும்ல, பர்ச்சேசிங் குரூப் நீங்கள் வெண்டர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணனே பர்ச்சேசிங் குரூப் ஓப்பன் ஆகும், தெரியுங்களா? அதே தான் இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். எல்லாமே அப்படியே தானே இருக்குது. ஐட்டம், அக்கௌண்ட் அசைன்மெண்ட், கேட்டகரி எல்லாமே இருக்கா? ஓகே. இருக்கா ப்ரோ? சேம் சேம் சேம். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து பயப்படணும்? ஏன் ஒன்றை மட்டும் கற்றுக்கணும்? கம்பெனில பர்டிகுலரா கேக்குறாங்க ப்ரோ, ஹான்ஸ்ல வர்க் பண்ணிருக்கணும். அது சும்மா அப்படி அவங்க கேக்குறது ப்ரோ. அவங்க கம்பெனில நமக்கு இது பண்ணி கொடுக்கறனால நிறைய பேருக்கு அந்த டச் இல்லாம போட்டு இந்த கான்ஃபிகரேஷன் பார்ட் கரெக்ட்டுங்களா? என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா? டெஃபினிஷன் அசைன்மெண்ட் சொல்லிட்டே இருந்தீங்களா? ஆமா ப்ரோ. இருக்கா? ப்ரோ இருக்கா எல்லாமே? ஓகேவா ப்ரோ? இப்போ கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஓகே ப்ரோ. ஸோ இதனால தான் நான் சொன்னது ரெண்டுமே வந்து ஒரே விஷயம்தான் அப்படின்னு. ஆக்சுவலி நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு தான் வந்துட்டு நான் எங்கள் அப்பாவோட பர்த்டே சரி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொன்னனால தான் நான் உங்களுக்கு 10Kன்னு சொன்னேன். கரெக்டாக? எல்லாருமே 25,000 பே பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க. பட்ஜெட் இல்லை ப்ரோ, நான் அதை வாங்க வேணான்ட்டு இருந்தேன். சரி டக்குன்னு போட்டோம்னா சரி ஓகே அப்படின்னு. நம்ம ஆனால் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல, இப்போது அவங்களுக்கு உங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசப்படுத்தி எடுக்க அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. இது நான் சொன்ன விஷயம் தான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நான் காட்டுறேன்னு நான் கமிட் பண்ணியிருந்த விஷயம் தானே. ஏன்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாம் இருக்கும், அதை நான் கிளாரிஃபை பண்ணுறது தான் என்னோடய பாயிண்ட். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கிளியர் ஆகிருக்கும்னு